பிரியமானவர்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக உங்களை வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஜெபித்து இந்த வேத படிப்பை ஆரம்பிக்கலாம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உண்மை உள்ளதான தேவன். இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறதான இந்த வேத படிப்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் புரிந்து படித்து ஆண்டவரே அதன்படி ஜீவிக்க உதவி செய்யுங்க. இணைந்து கொள்ளுகிறதான கலந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கடந்த வாரத்திலே ஆதியாகமும் 36, 37 அதிகாரங்களிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டோம். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் இஸ்மவேலர்களிடத்தில் விற்கிறார்கள். அதோடு கூட நாம் அந்த 37வது அதிகாரத்தை நாம் முடித்தோம். இந்த நாளிலே 38வது அதிகாரமும் 39வது அதிகாரமும் படிக்கப் போகிறோம். ஆதியாகமும் 38, 39. 38வது அதிகாரத்திலே பார்க்கும்போது யோசேப்புடையதான சகோதரர்களில் ஒருவனாகிய யூதாவை குறித்து அதிலே நாம் பார்க்க முடியும். இந்த யூதா தன்னுடைய சகோதரர்களிடமிருந்து அவன் பிரிந்து கடந்து செல்லிருக்கிறான். அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்கிறதான ஒரு மனிதனோடு ஒரு நட்புறவை வைத்து அவனோடு கூட ஈடுபட ஆரம்பிக்கிறான். அதற்கப்புறமாக கானானிய ஒரு ஸ்திரியை அவன் திருமணம் செய்கிறான். திருமணம் செய்ததற்கு அப்புறமாக அவனுக்கு 3 குமாரர்கள் பிறக்கிறார்கள். ஒருவன் பெயர் ஏர், 2வது மகன் பெயர் ஓனான், 3வது மகன் பெயர் சேலா. இவர்கள் 3 பேருமே வளருகிறார்கள். ஏர் வளர்ந்ததற்கு அப்புறமாக அவனுக்கு ஒரு திருமணத்தை இந்த யூதா ஏற்பாடு செய்கிறார். அந்த மகளுடையதான பெயர் தாமார். இந்த திருமணத்திற்கு அப்புறமாக ஏர் என்கிறதான மகன் தேவனுடைய சமூகத்தில் அவன் பொல்லாங்கானதை செய்தபடியினால் தேவனுடைய கோபம் அவன் மீது கடந்து வந்தது. அவன் மரித்து போனான். எனவே அவர்களுடையதான வழக்கத்தின் பிரகாரமாக இந்த தாமாரை 2வது மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அந்த ஓனானுக்கு அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்படியாவது தன்னுடைய வம்சத்தில் பிள்ளைகள் பிறக்கும் என்று சொல்லி. ஆனால் இந்த ஓனான் தன்னுடைய சகோதரனுடைய பெயருக்கு குழந்தைகள் வர நேரிடும் என்று சொல்லி அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் அவன் இருக்கிறான். அது தேவனுக்கு எதிரான மிகவும் ஒரு பாவமாக காணப்படுகிறது. தேவன் அவனையும் அழித்து போடுகிறார். இதற்கு அப்புறமாக 3வது மகனை இவர்கள் யூதா திருமணம் செய்து வைக்க வேண்டும் தாமாருக்கு. ஆனால் அவன் இன்னும் வளரவில்லை என்று சொல்லி ஒருவேளை இவனை திருமணம் செய்து வைத்தால் அவனும் மரித்து போவானோ என்கிறதான பயத்திலே இப்போது யூதா இந்த தாமாரிடத்திலே சொல்லுகிறார், நீ உன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு போ. இந்த 3வது மகனாகிய சேலா அவன் வளர்ந்ததற்கு அப்புறமாக நான் சொல்லி அனுப்புகிறேன். அதற்கு அப்புறமாக நீ அவனோடு கூட இருக்கலாம் என்று சொல்லி. பல வருடங்கள் ஆகிறது. பல வருடங்கள் கழித்து யூதா தன்னுடைய நண்பனாகிய ஈராவோடு சேர்ந்து அவன் திம்னாவுக்கு கடந்து செல்லுகிறான். அங்கே ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறதான போது தன்னுடைய மாமனார் வந்திருக்கிறார் என்கிறதான செய்தி தாமாருக்கு தெரிய வருகிறது. தாமார் ஒரு மாறு வேஷத்திலே ஒரு வேசியை போன்று அந்த வழியாக கடந்து செல்லுகிறாள். யூதா அவளை பார்த்து அவளோடு கூட சேரும்படியாக கேட்கிறான். நான் உன்னோடு கூட சேருகிறதற்கு நீ என்ன தருவீர் என்று கேட்கும்போது அவன் ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். எனவே அது கொடுக்கிறது வரையிலும் எனக்கு அடையாளமாக என்ன கொடுப்பீர் என்று கேட்கும்போது 38வது அதிகாரம் 18வது வசனத்திலே உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கை கோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அதற்கு அவன் ஒத்துழைத்து அதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இப்போது 3 மாதங்கள் ஆனதற்கு அப்புறமாக இந்த தாமார் கற்பம் தரிக்கிறாள். இந்த செய்தி யூதாவுக்கு கடந்து வருகிறது. யூதாவுக்கு கடந்து வந்த மாத்திரத்திலே அவளை கொன்று போட வேண்டும் என்று அவன் தீர்ப்பளிக்கிறான். அவளை கொன்று போடுகிறதற்கு கொண்டு வர சொல்லும்போது இப்போது இந்த தாமார் இந்த முத்திரை மோதிரத்தையும் இந்த காரியங்களை எல்லாம் யூதாவிடத்திலே கொடுத்து, என்னை சயனித்தவனுடையதான கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதான உபகரணங்கள் இது, இவன்தான் என்னை சயனித்தான் என்று சொல்லுகிறார். பார்க்கும்போது யூதா அங்கு மிகவும் உடைந்து போகிறவனாக காணப்படுகிறான். அந்த நிலையிலே தாமாருக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது.
இதுதான் 38வது அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு குழப்பம் நிறைந்ததான ஒரு குடும்பம், ஆனாலும் தேவன் அந்த குடும்பத்தையும் நேசித்தவராக இருக்கிறார். தாமார் யார் என்று சொன்னால், மத்தேயு 1வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடையதான வம்ச வரலாறை பார்க்கிறதான போது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே இடம்பெற்றதான அந்த வம்ச ஸ்திரிகளில் இந்த தாமாரும் ஒரு ஸ்திரியாக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை ஏனோதானோ என்று சென்று கொண்டிருக்கும். ஆனால் தேவனுடைய திட்டம் சில நேரங்களிலே அது நடைபெறுகிறதாக இருக்கும். நாம் அதை அறியாமல் கடந்து செல்லுவோம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு திட்டத்தை வைத்து நம்மை மீட்டு அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இந்த 39வது அதிகாரத்திலே நாம் கடந்து வருகிறதான போது யோசேப்புடையதான வாழ்க்கையை முழுவதுமாக பார்க்க முடியும். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் அவன் இந்த இஸ்மவேலர்களுக்கு விற்கப்படுகிறான். இப்போது இவர்கள் எகிப்திற்கு கொண்டு வருகிறார்கள். எகிப்திலே பார்வோனுடையதான பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திப்பர் என்னும் ஒரு எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்திலே விலைக்கு வாங்கினான். போத்திப்பர் என்கிறதான ஒரு மனிதன் இப்போது யோசேப்பை விலைக்கு வாங்குகிறான். அதாவது யோசேப்பை அடிமையாக பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே அவன் கொண்டு செல்கிறான். வீட்டிலே கொண்டு சென்றதற்கு அப்புறமாக வசனம் 2வது வசனத்திலே பார்க்கும்போது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் என்கிறதை நாம் பார்க்க முடியும். யோசேப்பு தன்னுடைய சொந்த தேசத்தையும் தகப்பனையும் சகோதரர்களையும் எல்லாரையுமே விட்டு மற்றொரு தேசத்தில் இப்போது காணப்படுகிறான். ஆனால் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் என்கிறதான இந்த வசனம் இந்த அதிகாரத்திலே மறுபடியுமாக அது திருப்பி வருகிறதை பார்க்க முடியும். 2வது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். 3வது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடே இருக்கிறார். நாம் கீழே வருகிறதான போது வசனம் 20, 21, 23 இந்த வசனங்கள் எல்லாமே கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் என்கிறதை தெளிவாக காணப்படுகிறது. யோசேப்போடைய கர்த்தர் இருந்ததன் காரணமாக யோசேப்புடைய வாழ்க்கையிலே இப்போது இந்த போத்திப்பாரினுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இப்போது அவன் செய்கிறதான காரியங்கள் எல்லாமே வாய்க்கிறதாக இருக்கிறது. போத்திப்பாருடையதான வீட்டிலே என்ன விதமான செயல்கள் செய்தாலும் வேலைகள் செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். போத்திப்பாருடைய வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் இவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை போத்திப்பார் கண்டு வசனம் 4, 5 பார்க்க முடியும். இந்த போத்திப்பார் அவன் மீது தயவு கூறுகிறார். வசனம் 4, அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கியது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்கள், கர்த்தர் கூட இருக்கிறதான போது பிற மனிதர்களிடத்திலே நம்முடைய எஜமான்களிடத்திலே தயவு உண்டாகிறதாக இருக்கும். தயவு உண்டாகிறது மாத்திரமல்ல, இப்போது யோசேப்பு தன் கண்டதான அந்த தரிசனத்தின் பிரகாரமாக கொஞ்சமாக தேவன் இப்போது உயர்த்துகிறதை பார்க்க முடியும். வீட்டின் முழு பொறுப்புகள் வருகிறது. வீட்டில் உள்ளதான வேலையாட்களை எல்லாம் கவனிக்கிறதான ஒரு பொறுப்பு வருகிறது. வீட்டில் உள்ளதான எல்லா வேலையும் அவனுடைய சமூகத்திலே அவன் பார்க்கிற வண்ணமாக விசாரிக்கிற வண்ணமாக தேவன் இப்போது யாக்கோபை ஏற்படுத்துகிறதை பார்க்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய இடம் அல்லது நிலைக்கு கட்டுப்பட்டதல்ல. நல்லதல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு விசுவாசமாக இருப்பது அந்த சூழ்நிலையை ஆசீர்வாதத்தின் இடமாக மாற்றக்கூடும். எனவே தேவனுக்கு எந்த அளவுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக நாம் செய்கிறதான காரியங்களை செய்கிறோமோ அந்த இடத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வேலைகள் ஒருவேளை சின்ன வேலையாக இருக்கலாம், சிறிய வருமானம் வருகிறதான வேலையாக இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வசனம் 6 பார்க்கும்போது அதோடு கூட முடிந்து விடவில்லை. யோசேப்பு அவன் அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். அவன் அழகாக இருக்கிறான். மிகவும் மற்றவர்கள் பார்க்கும்போது ஈர்க்கத்தக்கதான ஒரு அழகு அவனிடத்தில் காணப்படுகிறது. இப்போது இது இவனுக்கு எப்படி நேரிடுகிறது என்று சொன்னால்,
வசனம் 7 12 வரையிலும் பார்க்கிறதான போது அங்கே ஒரு சோதனை அவனுக்கு வருகிறது. இந்த போத்திப்பருடையதான மனைவி அவனை துன்புறுத்துகிறார், அதாவது சோதனைக்குட்படுத்துகிறதற்கு முயற்சிக்கிறார். வசனம் 7 சொல்லுகிறார், இவன் பார்க்கிறதற்கு அழகாக இருக்கிறதன் காரணமாக என்னுடைய கூட சயனி என்று அவள் சொல்லுகிறாள். ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான் வசனம் 8, என்னுடைய ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்தான். எனவே என் ஆண்டவனாகிய போத்திப்பாருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும். அதோடு கூட முடிந்து விடவில்லை. அவன் மறுபடியும் சொல்லுகிறான், ஒருவேளை நான் எதிலாவது ஈடுபட்டால், வசனம் 9 சொல்லுகிறது, என்னுடைய தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? 2 விதமான காரியங்களை அவன் யோசிக்கிறான். அவனுடைய வேலைக்கு அனுப்பினதான அந்த ஒழுக்க ரீதியான காரியங்களை அவன் பார்க்கிறான். தன்னுடைய எஜமானனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதோடு கூட முடிந்து விடாமல் தன்னை உருவாக்கினதான, தரிசனம் கொடுத்ததான, அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதை விட்டு விலகுகிறதான போது அவருக்கு முன்பதாக நான் பாவியாக காணப்படுவேன் என்று அவன் சொல்லுகிறான். வசனம் 10, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டிருந்தது வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. ஏதோ ஒரு நாள்ல அவள் கேட்டு அப்படி முடிக்கவில்லை, 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும். எப்போதெல்லாம் ஒருவேளை போத்திப்பார் வீட்டில் இல்லாமல் இருந்திருப்பாரோ அப்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தம் அவனை தொந்தரவு செய்கிறவளாக இந்த ஸ்திரீ காணப்படுகிறார். ஆனால் யோசேப்பு அந்த சூழ்நிலையை மிகவும் தெளிவாக அவன் கையாண்டவராக இருக்கிறான். அவனுடைய தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சகோதரர்கள் அவனை வெறுக்கிறார்கள், சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள். இப்போது ஒரு அடிமையாக வேலை செய்கிறான். அந்த இடத்துல தப்பித்து ஓடுகிறதற்கு அவன் முயற்சிக்கவில்லை. அந்த வேலையிலே அவன் சரியாக வேலை செய்கிறான். சோதனை வருகிறது, பாவம் அவனை இழுக்கிறது. ஆனாலும் அதில் விழுந்து விடாத படிக்கு தேவனுக்கு அவன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அதில் முயற்சிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சோதனை என்பது பாவம் அல்ல, ஆனால் அதற்கு அடிபணிவது நிச்சயமாகவே பாவமாகும். தேவன் எப்போதும் அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 பார்க்க முடியும். சோதனையை மேற்கொள்ளுகிறதற்கான வழி அவர் உருவாக்கி இருக்கிறார். யோசேப்பின் அந்த தப்பிப்பு மிகவும் நேர்மையாக இருக்கிறது. சோதனை என்பது விரைவாக மூழ்கடிக்கும் மணல் வெளியை போன்றது. அதில் நீண்ட நேரம் நின்றால் நீங்களும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி கொண்டே போவோம். அதிலிருந்து பிழைப்பதற்கான ஒரே வழி உடனடியாக அதிலிருந்து விலகி செல்வதாகும். சோதனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். சோதனை வருகிறதான போது அங்கிருந்து நாம் விலகி செல்ல வேண்டியது அவசியம். விலகி செல்லாமல் அங்கே இருக்கிறோமே என்று சொன்னால் நாம் அந்த சோதனைக்குள்ளதாக ஈடுபட ஆரம்பிப்போம். அப்படி ஈடுபடுகிறதான போது தேவனுக்கு எதிரான செயலும் பாவமாக அது காணப்படுகிறது. எனவே இந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்து செல்ல வேண்டியது அவசியம். நேர்மையான வாழ்க்கை பொதுவாக இருக்கும்போது மட்டுமல்ல, தனிப்பட்ட நிலையில் இருக்கும்போதும் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படுகிறது. ஏதோ பொதுவான இடங்களில் நான் நல்லவன், என்னை போல யாரும் இல்லை என்று சொல்லிக் கொள்வது அல்ல. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் எப்படி அந்த சோதனையை எதிர்த்து நிற்கிறோம் என்கிறது மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. சில நேரங்களிலே பாவத்தை மனிதன் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பாவம் தேடி வருகிறதாக இருக்கும். ஆனால் அந்த நிலையிலே நம்முடையதான பிரதியுத்தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தப்பித்து செல்லுகிறது. அதைதான் யோசேப்பு மிகவும் தெளிவாக செய்திருக்கிறார். ஒரு நாள் போத்திப்பார் இல்லாமல் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் செய்து வருகிற பிரகாரமாக இப்படி யோசேப்பை அவள் தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கிறாள். வசனம் 12, அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். யோசேப்பு அந்த பாவத்தில் ஈடுபடாமல் அவன் ஓடி போனவனாக இருக்கிறான். அவன் ஓடி போனதற்கு அப்புறமாக வசனம் 13-18 வரையிலும் யோசேப்புடையதான வாழ்க்கையில ஒரு தவறான பழி சுமத்துறதை பார்க்க முடியும். இந்த போத்திபாருடையதான மனைவி அந்த சூழ்நிலையை தனக்கு ஒரு சாதமாக மாற்றுகிறதை பார்க்கலாம். வசனம் 13 பார்க்கும்போது அவள் தன் வஸ்திரத்தை அவளுடைய கையிலே அவள் வைத்து கொண்டு அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், இந்த எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார்.
அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்று சொன்னாள். அவனுடைய எஜமான் வீட்டிற்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். யோசேப்பு ஒரு உண்மை உள்ளதான ஒரு மனிதனாக காணப்படுகிறான். நேர்மை உள்ளதான மனிதனாக காணப்படுகிறான். பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியத்திலே அவன் ஓடுகிறான். அதை தனக்கு சாதகமாக்கி யோசேப்பை அங்கே கீழே தள்ளுகிறதையும் அங்கே கவிழ்க்கிறதையும் நாம் பார்க்க முடியும். தேவனுக்கு விசுவாசமாக இருப்பது பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அநியாயங்களையும் நீங்கள் தவிர்த்து விடுவீர்கள் என்று உத்தரவாதம் தராது. ஆனால் அவற்றின் நடுவிலும் தேவன் உங்களுடன் இருப்பார் என்பதற்கான உறுதியை தருகிறது. நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம், தேவனை பின்பற்றுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், பாடுகள், சோதனைகள் வராது என்று அர்த்தம் அல்ல. ஆனால் அப்படி வருகிறதான போதும் தேவன் நமக்கு துணை நிற்கிறார். அந்த துணையோடு தப்பித்து செல்லுகிறதற்கான வாய்ப்பையும் வழிகளையும் அவர் திறந்து கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த பழி சுமத்தப்படுகிறது. பழி சுமத்தப்பட்டதற்கு அப்புறமாக வசனம் 19-23 வரையிலும் பார்க்கும்போது யோசேப்பை இந்த போத்திப்பர் சிறையிலே போடுகிறான். ஆனால் தேவன் யோசேப்போடே கூட காணப்பட்டார். வசனம் 19 பார்க்க முடியும். அவனுக்கு கோபம் வருகிறது போத்திப்பருக்கு. அந்த கோபத்தின் நிமித்தமாக ராஜாவின் கட்டளையால் அவனை சிறையிலே ஒப்புவித்தான். வசனம் 21. ஆனால் கர்த்தரோ யோசேப்போடே கூட இருந்தார். வசனம் 23. கர்த்தர் அவனோடே இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசம் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. பாருங்கள், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். சிறைச்சாலைக்காரனுடையதான கண்களில் இந்த யோசேப்புக்கு தயவு கிடைக்கிறது. இந்த யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் அவன் ஒரு தலைவனாக மாற்றுகிறான். அங்கேயும் யோசேப்பு உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் இந்த யோசேப்போட கூட இருந்தது நிமித்தமாக. அருமையான தேவ ஜனங்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது நாம் எந்த விதமான சவால்களையும் மேற்கொள்ள முடியும், எந்த விதமான சோதனைகளையும் மேற்கொள்ள முடியும், எந்த விதமான உபத்திரவங்களிலும் இருந்து நாம் மீண்டு வர முடியும். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை உறுதிப்படுத்தி கொண்டு சோதனையிலிருந்து தப்பித்து செல்லுகிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுகிறோமோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யோசேப்பு அவன் தன்னுடைய சகோதரிடமிருந்து ஒரு அடிமையாக விற்கப்படுகிறான். அதிலிருந்து சிறைச்சாலையிலே கொண்டு செல்லப்படுகிறான். இந்த 2 இடத்திலும் யோசேப்புடைய வாழ்க்கையில தயவு காணப்படுகிறது. அவர் அந்த அடிமைத்தனத்திலும் இருந்தும் சிறையில் இருக்கும் போதும் அவனுக்கு வேலை உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் அவனை அழைத்தார் என்கிறதற்கான அந்த அழைப்பின் உறுதி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே தேவன் உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நிச்சயமாகவே உயர்த்துகிறவராக இருக்கிறார். உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரராக செயல்படும் போது தேவன் சொல்லுவார், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லி. இன்னைக்கு நாம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனின் திட்டம் பல நேரங்களில் நாம் எதிர்பாராத பாதைகளை எடுத்து செல்லுகிறது. சிறை யோசேப்புக்கு அரண்மனைக்கு செல்லும் படிக்கல்லாக ஆனது. நமது பின்னடைவுகள் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளாக நிச்சயமாகவே இருக்கும். எனவே தேவனுடைய தயவு ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம் இருக்கிறது இல்லை, குறிப்பிட்ட பகுதியில் மாத்திரம் இருக்கிறது இல்லை, குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் இருக்கிறது இல்லை. தேவனுடைய கிருபை ஒருவேளை நீங்கள் சிறையிலே காணப்படுகிறதாக இருந்தாலும் அங்கும் காணப்படுகிறது. தேவன் உங்களை உயர்த்த, அழைப்புகளுக்கு தயார்படுத்த தாழ்ந்த காலங்களை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது உங்களுடைய அழைப்புகள் நிறைவேறுகிறதற்கு சில நேரங்களிலே கோணலான சறுக்கலான பாதைகளை கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார். நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்ன? தேவனுடைய பிரசன்னம் வெற்றியின் திறவுகோலாக இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அது நம்மை சகல வெற்றிக்குள்ளதாக நடத்துகிறது. தேவன் யோசேப்போடே கூட இருந்தால் யோசேப்பு அவர் செய்ததெல்லாமே அவர் வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் கூட இருக்கும்போது ஒரு நித்தியமான
ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக அவர் நடத்தி செல்லுகிறது மிகவும் உறுதியானதாக காணப்படுகிறது. பரிசுத்தம் சமரசம் செய்ய முடியாத ஒன்று. நாம் எல்லாருமே பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான சமரசமும் பண்ண முடியாது. ஏதோ ஆலயத்தில் வரும்போது மாத்திரம் பரிசுத்தமாக இருப்பேன் என்று கிடையாது. எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். பாடுகள் தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான வேதனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின், தேவனுடையதான சித்தத்தின் ஒரு பகுதிகளாக காணப்படுகிறது. எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சோதிக்கப்படும் போது தேவன் நம்மை உயர்த்துகிறதற்கு ஏற்ற திட்டம் வைத்திருக்கிறார். எனவே அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் போது நாம் தவறிவிடக்கூடாது. மாறாக அந்த தேவனுக்கு நேர்மையானவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் நாம் நிலை நிற்க வேண்டியது அவசியம். கடினமான சூழ்நிலைகளிலும் அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். அவரையே நாம் விசுவாசிக்க வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே. ஒருவேளை அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக கடந்து சென்றாலும் அந்த செம்மையான சூழ்நிலையை நாம் அடைகிறதற்கு வழிவகுக்கிற தேவனாக காணப்படுகிறார். இந்த யோசேப்பை போல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு விலக வைக்கிறதான சூழ்நிலைகள் என்னென்னவாக இருக்கிறது? ஒருவேளை அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறீர்களா? அது தேவனை விட்டு உங்களை விலக்கி சென்றதா, அல்ல தேவனோடு கூட இன்னும் இணைந்து இருக்கும்படியாக வைத்திருக்கிறதா? ஒருவேளை விலகி செல்ல வைத்தது அல்லது விலகி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் கலந்து வர வேண்டியது அவசியம். கர்த்தர் அதை தான் அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா? நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் நாமே தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி செல்லுகிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவீர்கள், ஆண்டவரே என்னை உமக்கென்று ஒப்பு தருகிறேன். ஆண்டவரே என்னை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, குறைகளை மாற்றுங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவனாக இருக்க உதவி செய்யுங்க. அப்படி இருக்கும்போது தேவன் கூட இருக்கிறவராக இருக்கிறார். நல்ல பிதாவையுமே ஸ்தோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சோதனைகள், வேதனைகள், பாடுகள் வழியாக யாராவது கடந்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஆண்டவர் ஒரு மீட்பை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவர்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவீர் ஆண்டவர். எனவே அதற்கென்று சொல்லி காத்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் இணைந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கிட்ட அப்படின்னா ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வேத பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட உதவி செய்யுங்க. ஜெபத்தை கிட்ட நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாக இந்த வேத பாடங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்றால் மாத்திரமே மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறதற்கு அது வாய்ப்பாக அமையும். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.